அமெரிக்கால அபார்ட்மெண்ட்ல வீட்ல ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம பாட்டுக்கு யாராச்சும் கூப்பிட்டு ரிப்பேர் பார்க்கலாம் உள்ள விடவே முடியாது. வீட்ல என்ன ரிப்பேர் ஆனாலும் சரி, ஏன் குழாயில தண்ணி வரலனாலும் சரி, அபார்ட்மெண்ட் வெப்சைட்ல போயிட்டு தான் கம்ப்ளைண்டே ரைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரைஸ் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு ஏதாவது பாஸ்வேர்டு இல்ல கோட் வேர்டு இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்து கொடுத்துடணும். அது ஏன் அப்படின்னா, நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டா நம்ம வீட்ல இல்லைனாலும் சரி, அவங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்க பாட்டுக்கு ரிப்பேர் பார்த்துட்டு போயிருவாங்க. வீட்டு கதவை 2 தடவை தான் தட்டி பார்ப்பாங்க. யாராவது வந்து கதவை திறக்கல அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற வேற ஒரு சாவியை வச்சு கதவை திறந்து உள்ள வந்துட்டு அவங்க பாட்டுக்கு ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன் நம்ம வீட்டு பெட்ரூமுக்கு வரதுக்கு கூட அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இப்படிலாம் வருவாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சாலுமே திடீர்னு ஒருத்தவங்க கதவை திறந்து வீட்டுக்குள்ள வரும்போது பக்கு பக்குன்னு தான் இருக்கும், யார் வீட்டுக்குள்ள வர்றது அப்படின்னு. இது மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ள வாட்டர் இன்ஸ்பெக்ஷன் அப்படி இல்லைன்னா ஃபயர் இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா முன்னாடியே மெயில் போட்டுருவாங்க, நாங்க வீட்டுக்குள்ள வர போறோம்னு. அந்த மாதிரி சமயத்துல நம்ம வீட்ல எக்ஸ்ட்ரா லாக் அப்படி இல்லைன்னா பாஸ்வேர்டு மாத்தி வச்சிருந்தா உடனே ஃபைன் போட்டுருவாங்க. அமௌண்ட் கூட கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பயங்கரமா ஃபைன் போட்டு விட்டுருவாங்க.